Taste the Daily. கோட்டப்பாளையத்தில் மெத்தனமாக நடைபெறும் கால்வாய் பணி காரணமாக வேலூர் மாநகராட்சி கழிவுநீர் லாரி மோதிய விபத்தில் அஸ்வினி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அஸ்வினி தனது சகோதரர் பார்த்திபனுடன் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று கொண்டிருந்த போது காட்பாடி சாலையில் மாநகராட்சி கழிவுநீர் லாரி மோதியது. அஸ்வினி வலதுபுறமும் பார்த்திபன் இடதுபுறமும் விழுந்த நிலையில் லாரி அஸ்வினியின் தலை மீது ஏறியதால் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த வாரத்தில் மட்டும் இதே சாலையில் விபத்தால் 5 பேருக்கு மேல் உயிரிழந்துள்ளதாக அதிமுக மாநகர செயலாளர் SRK அப்பு கவலை தெரிவித்தார். மக்கள் உயிரில் அக்கறை கொண்டு கால்வாய் பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்து இடையூறுகளை சரி செய்ய மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கோவை துடியலூர் அருகே பன்னிமடை ஊராட்சியில் செல்வ விநாயகர் நகர் பகுதியில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட வீடு திடீரென்று இடிந்து விழுந்தது. அதில் வசித்து வந்தவர்கள் சில வாரங்களுக்கு முன் அருகில் உள்ள கஸ்தூரி நாயக்கன் பாளையம் பகுதிக்கு வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் குடிசை மாற்று வாரிய வீடுகள் முறையாக பராமரிக்கப்படாததே இவ்விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வெள்ளம் காரணமாக சாலை உடைந்ததால் கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மானாமதுரையிலிருந்து மேலப்பசலை ஊராட்சி, தீயனூர், சேதுராயனேந்தல், அரிமண்டபம், ராஜாக்கள் குடியிருப்பு ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் சாலையின் குறுக்கே செல்லும் நாட்டார் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தரைப்பாலம் உடைந்து சாலை முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இதனால் அரிமண்டபம், ராஜாக்கள் குடியிருப்பு ஆகிய கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட நாள் கோரிக்கையான உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் ஸ்டாலின் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மேட்டூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான தெருநாய்கள் சுற்றித் திரிவதாகவும் இதனால் நோயாளிகளும் அவரது உறவினர்களும் அச்சத்துடன் மருத்துவமனைக்கு வந்து செல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்த நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.